வாங்க 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 ஹண்டாட்டி. அப்படிங்களா? சிறப்பாக முடிச்சுட்டு வந்தாச்சா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்தாங்களா? பாரு, யாருமே கட்டடிக்காமல் வந்திருக்குறாங்க. லாஸ்ட் மினிட்டில் அதுவாகிடுச்சு, எங்கே போகணும், அவங்க எதை சொல்கிறாங்கன்னு எதாச்சும் உருட்டிகிட்டு இருப்பாங்கள்ல. நான் புக் பண்ண மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பரா? எல்லாருக்கும் தானே புக் பண்ணியிருந்தோம், அப்புறம் என்ன? சரி சரி, சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? படுக்க வேண்டியது தானே. நாளைக்கு எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷனு? ஆமாம், எங்கள் வீட்டில் தான் ஃபங்க்ஷனு. ஏன் நீ சொல்ல மாட்டியா? ஓ, மாமா வீடு தானே. பேசுகிற தமிழை பாரு. ப்ளவுஸா? அங்கே தானே இருக்குது. வாட்? ஏனப்பா இது புரியல. வாட் ஹேப்பன்? அந்த ப்ளவுஸ் தானே? ஐயோ 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 ஐயோ, ஆமாம் 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 ஆமாம். ஆக்சுவலி சின்ன 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 லிசன் மினிட் ப்ளீஸ். ஏய், நீ பாட்டு வேண்டாம். ஐயோ, பில்லோ போட்டலாம். இந்த மனுஷனை சொல்கிறத கொஞ்சம் கேட்கல ப்ளீஸ். அதாவது காலையில் நீ கிளம்பி போகிறப்ப நான் என்ன பண்ணிகிட்ருந்தேன், கேம் விளாண்டுருந்தேன். கரெக்டாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஆன்லைன் ஷூட்டிங் கேம் விளாண்டுட்ருந்தேன். அதில் அப்படியே கொஞ்சம் சரியாக கவனிக்கலை. இல்லை அப்படி இல்லை, நான் கவனித்தேன். ஆனால் மறந்துட்டேன் சின்ன மறந்துட்டேன். ஐயோ, நீ நிறையா தடவை சொன்ன. சரி கத்தாத. ஐயோ, நீ கோவப்பட்ட பயங்கரமாக திட்டுவியே, எனக்கு பாதி புரியவே புரியாதே. ஹோல் டே நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஐயோ ஒரு மேட்ச் தான் சொன்னானுங்க, அப்புறம் அப்படியே போச்சு. நீ போகிறப்ப நான் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டல, லஞ்சு கொஞ்சம் பொறுமையாக தள்ளி 4 மணிக்கு சாப்பிட்டேன். 4 PM. எஸ். அதுக்கப்புறம் டின்னர் இப்போ தான் சாப்பிட்டேன். இப்போ வர டைம் என்ன, 10:30 மணியா? இப்போ தான் சாப்பிட்டேன். இதெல்லாம் பண்ணிட்டேன், இதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் பாரு. நான் கரெக்டாக சாப்பிட்டேன் பாரு. எப்போ நான் சாப்பிட மாட்டேன்னு சத்தம் போடுவில்ல நீ. அது ஈவினிங் வேறு மேட்ச்லாம் இருந்துச்சு, அதான் பார்த்தேன்டி. சின்ன கத்தாத, ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿಯಾ? ಸ್ವಲ್ಪ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡಿ ಚಿನ್ನು ப்ளீஸ். நெக்ஸ்ட் டைம் மறக்காமல் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே? உன்னை யாரும் அந்த டெய்லர்கிட்டே கொடுக்க சொன்னால், உனக்கு காலம் பூரா அவர் மட்டும் தான் தைச்சி தருவாரா? ஒரு வாட்டி ஒழுங்காக தைச்சிட்டாருங்கிறக்காக எனக்கு புரியல. உன் ஸ்கூல் டேஸ்ல நல்லா தைச்சாருங்கிறக்காக இன்றைக்கு வரைக்கும் எதுக்கு அங்கேயே போய் கொடுக்குற? இங்கே பாரு, முதல்ல உன் வீடு அங்கே இருந்துச்சு பக்கத்தில், வாக்கபிள் டிஸ்டன்ஸு, அதனால் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள் அம்மா. இப்போது கல்யாணம் பண்ணி 2.5 மணி நேரம் ட்ராவல் ஆகும். எல்லாம் பெங்களூரில் தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துக்கு நம்ம வீட்டிலேருந்து இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? விளையாடாது சின்னும். இனிமேலாச்சும் இங்கே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கொடு. லேடிஸ் தானே தைக்கிறாங்க, என்னப்போ அவங்க பண்ணுற மாதிரி இவங்க பண்ண மாட்டேங்கிறாங்களா? ப்ளீஸ் அடிக்காத. வேடாம் எப்படி சொன்னாலும் அடிக்கிறியே. சரி ஓகே, இங்கே பாரு, சொல்கிறது கேளு. உனக்கு என்ன இப்போ இந்த ப்ளவுஸ் தானே வேணும்? இப்போ போனாலும் அவர் கடை இருக்காது, கண்டிப்பாக லேட் ஆகிடுச்சு. ஆமாம், என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இங்கே வீடு எடுத்தோம். இல்லைனா எங்கே இருந்திருப்போம், இல்லைனா நம்ம இன்னும் 4 மணி நேரம் தள்ளி இருந்திருப்போம். சரிதானே? சின்னும் என் ஆஃபீஸ் நம்ம வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நடுவில் இருந்தனால தான் 2 ஹவர்ஸ் அவையில் இருக்கிறோம். இல்லாட்டி 4 ஹவர்ஸு ஹாஃப் டே போயிடும், இல்லை ஃபுல் டே போயிடும் போயிட்டு வர்றதுக்கே. அப்புறம் உனக்கு தான் தெரியும்ல இந்த ஊர் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு. அதுவும் சாயந்தரம்லாம் சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி வேறு வீக்கெண்டு. ஞாபகம் வச்சுருந்தாலும் நான் இந்த இடத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டேன், போயிருந்தேன்னா வாங்குறதுக்கு. 3 + 3 6 ஹவர்ஸு. சரி விடுங்களா? வாட் சடன்லி யூ காட் சைலண்ட்? என்ன சொல்ல போகிற? சரி விடுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லு.
நீ ஏதோ பிளான் பண்ணுறா. சின்ன சொல்லு, என்ன பிளான் பண்ணுறா? வாட்? டிஷர்ட்டும் ஜீன்ஸும் போட்டுட்டு உங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு நான் நாளைக்கு வரேங்கிறியா? வேணாம் 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 வேணாம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இங்கே பாரு பாரு, உனக்கு என்ன இப்போது அந்த அந்த கிராண்ட் சாரிக்கு வந்துட்டு மேட்சிங்காக உன்னோட ப்ளவுஸ் வேணா தானே? அந்த ப்ளவுஸ் அந்த டெய்லர்லேருந்து வாங்காட்டி என்ன? நான் வந்து அதை நான் வாங்கி தரேன்னு கோவப்படாத, என்னை பார்த்து முறைக்காத சரியா? முதல்ல கேளு. இப்போதைக்கு நம்ம ஃபைனல் லாஸ்ட் மொமெண்ட்டில் என்ன பண்ணணுங்கிறது தான் யோசிக்கணும். மூளையை பிடிச்சி கசக்கி யோசிச்சா எனக்கு ஒரு ஐடியா வருது. அந்த கலர் என்ன? இந்த சாரீக்கு இந்த ப்ளவுஸு பாரு, ஒன்று இருக்கிற ரெடியாக இருக்கிற கிராண்டாக ரெடி பண்ணி வச்சு ஒரு மூணு ப்ளவுஸ் இங்கே இருக்குது பாரு. இங்கே பாரு இதில் இந்த கலர் மேட்ச் ஆகலை, இது ஒரு மாதிரி ஆகுது, இது போடலாமா? முறைக்காத சரி. இரு, எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக 3வது பார்க்குறோம், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிரும் தோணுது. பாரு சின்ன, இது வந்து கான்ட்ராஸ்ட்டு செம்மையாக இருக்குது. ஓ மை காட், நீ நினச்சி பார்த்தியா இந்த மாதிரி காம்பினேஷன் நீ சேலை போடுவேன் நாளைக்குன்னு? சூப்பராக இருக்குது. என் குடும்பம் என்ன நினைக்கும் நாளைக்கு நீ டிஷர்ட்டு ஜீன்ஸு போட்டு வரேன்னு திருப்பி சொல்லாத. ஃபஸ்ட்டு அம்மா என்ன தான் அடிப்பாங்க, உன்னை சிரிச்சிட்டு உள்ளவான்னு சொல்லிடுவாங்க. உனக்கு தான் தெரியும்ல எங்கள் அம்மா உன்னை எவ்வளோ கொஞ்சுறாங்க, எவ்வளோ பேம்பர் பண்ணுறாங்க, நீ என்ன பண்ணாலும் சூப்பர் ஸ்வீட் அப்படி தான் சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கு எதுவும் தெரியாதுடா, நீ தாண்டா சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி என்னையே திட்டுவாங்க. நான் என்ன உனக்கு பிடிச்சினா இல்லை உனக்கு ஒன்று நான் மாஸ்டரா? எனக்கு புரியல. யூ ஹாவ் டு லேர்ன். சரி சாரி. ஏற்கனவே நான் தமிழ் லாங்குவேஜ் கற்றுக்கிறது பார்த்தா தான். திட்டாத, நீ பேசுகிற தமிழ் செத்துருண்டி. வந்தாங்கோ போனாங்கோ, ஏன்டி இது தயவு செஞ்சு நீ வந்து இங்கிலீஷ்லேயே பேசுறியான்ட்ட, இல்லை கன்னடத்துலேயும் பேசு, பொறுமையாக பேசு, நான் புரிஞ்சுக்கிறேன்டி. நீ கற்றுக்கிட்ட எஃபர்ட்லாம் போடுற, நானும் பாரு இங்கே பாரு பேடா அப்படிலாம் சொல்கிறேன். சொல்பா எவ்வளோ நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் கூடி சீக்கிரம் ஃபுல் கன்னடா பேச போகிறேன். நம்ம பிள்ளைக்கு நான் ஃபுல்லாக கன்னடா நீ சொல்லிக் கொடுக்குற, நான் தான் சொல்லித்தருவேன். திருப்பி எதுக்கு புள்ள போட்டு அடிக்கிற? இங்கே என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கா? அதான் வந்துட்டோம்ல. ஆக என்னென்னா, இந்த சேலைக்கு அந்த ப்ளவுஸை விட நம்ம இங்கே வச்சுருக்க கான்ட்ராஸ்ட் கலர் தான் சூப்பராக இருக்குது. இந்த ஃபோட்டோவில் காட்டினீங்க, இது தானே அவருக்கு கொடுத்துருக்குற டைலர்கிட்ட தைக்கிறதுக்கு. இது நல்லா இருந்துச்சு. நீ வேணால் பாரு, நாளைக்கு எல்லோரும் பாரு, உன்னை பற்றி தான் பேச போகிறாங்க. நாளைக்கெல்லாம் 10 மணிக்கு ஃபங்க்ஷனு, 9:30 மணிலேருந்து எல்லோரும் ஐயோ அவனோட ஒய்ஃப் வரலாம், அங்கே பாரு அங்கே ஆரம்பித்து ஃபங்க்ஷன் முடிஞ்ச எல்லோரும் வீட்டில் போய் நாளைக்கு நைட்டு சோறு தின்ட்டு தூங்குற வரைக்கும் உன்னை பற்றி தான், உன் சேலையை பற்றி தான் பேசுவாங்க. நீ வேணால் பாரு, என்ன கலர் கான்ட்ராஸ்ட் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்படி சீரியஸாக சொல்கிறேன், ஒரு மாடர்ன் ஃபேஷன் சென்ஸ் உன்னை விட யாருக்குமே எங்கள் வீட்டில் கிடையாது. சரியா? அது நீ நம்புறியா இல்லையா? நீ தான் ட்ரெண்ட் செட்டர். அப்போ உன்னை பார்த்து பிரம்மாண்டமாக பிரமிச்சு போய் நிற்பாங்க. என்னோட ஸ்வீட் ஹேண்ட் ஆட்டியில் கோச்சிக்கலாமா? உண்மையாலே இந்த கலர் செம்மையாக இருக்குது, இந்த கிராண்ட் சாரிக்கு இது நல்லா சூட் ஆகும் இல்லாத நீனே வச்சுப்பாரு. போடு, இங்கே வா, இந்த சரி இந்த பக்கம் போடு, இந்த பக்கம் வை இந்த ப்ளவுஸு. ஐயோ என்ன பியூட்டி என் சின்ன, ஐயோ பங்காரம், என் பங்காரம் தள்ளி. ஐயோ எனக்கு என்ன பாச பேசுறேன்னே புரியலையே உன் அழகாக பார்த்தோன்னே. நீ சூப்பராக இருக்குடி, இங்கே பாரு, இப்போ பாரு, கண்ணாடியில் போய் பாரு, என்ன அறிவு, என்ன மூளை, என்ன ஸ்மார்ட்டான புள்ள, என்ன அழகாக அப்படியே பயங்கரமாக இருக்குடி. முறைக்காத, சீரியஸாக நல்லா இருக்கு. நான் பேசுறதெல்லாம் வாய் வேணால் மூடுறேன், நீ சும்மா பாரு. கலர் கிளாஸ் என்னமோலாம் சொல்லுவேன், என்கிட்ட சொல்லுவேன், கலர் கிளாஸ் எடுப்பீங்க, அந்த மாதிரி அதெல்லாம் வச்சுப்பாரு. கான்ட்ராஸ்ட் இந்த கலருக்கு அந்த கலர் கரெக்டாக தானே இருக்குது. நீ தான் நான் கலர் கிளாஸாக எடுத்துருக்கல, அப்புறம் என்ன? பாரு, யோசிச்சு பாரு, கண்ணை மூடி யோசிச்சு பாரு. இப்போ கண்ணாடி திறந்து கண்ணாடியை பாரு, கண்ணை திறந்து கண்ணாடியை பாரு. இப்போ நல்லா இருக்கா? இல்லை சூப்பர்ல, சூப்பர். அவ்வளோதான். ತುಂಬ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಚಿನ್ನು, ತುಂಬ ಬ್ಯೂಟಿಫುಲ್. ಸ್ವಲ್ಪ ಸ್ಮೈಲ್ ಮಾಡಿ. சூப்பர் 2 வரி வரிசையாக பேசிட்டேன் கன்னடத்தில். எஸ் ஜெய். நான் ஃபுல்லாக பேசுவேன் சரியா? என்னை பார்த்து மறைக்காத. சிரிச்சிட்டாடா,
நான் ட்ராமா பண்ணுறேனா? ஐயோ யோ யோ உன் அளவுக்குலாம் எனக்கு ட்ராமா வராதே. சரி 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 சரி, ஆக்சுவலாக என்னோட தப்பு தான், சரியா? நீ மார்னிங்லேருந்து போகிற வரைக்கும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். அதான் கேர்லெஸ்ஸாக கேம் விளாண்டுருந்தேன். சாரி சின்னு. நெக்ஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு போகிறப்போ கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், சரியா? இல்லை நீ போகிறனாலும் இல்லை, நான் போகிறேன் சின்னு. நான் நாளைக்கு வந்து இந்த வீக்கில் எப்படியாச்சும் தேவையில்லையா? ஓ, இதை சாக்கா வச்சுட்டு நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போறியா? வா, அப்போலாம் நீ போக வேண்டாம். நீ போயிட்டு இந்த ப்ளவுஸ் கலெக்ட் பண்ணிட்டு அம்மா பார்த்துட்டு இங்கே வேணால் ஈவினிங் இருந்துட்டு நைட்டு அம்மா கூட இருந்து டின்னர் சாப்பிட்டு ரிட்டர்ன் வந்துடு, சரியா? நீ இல்லாமலாம் என்னால் தனியாக தூங்க முடியாது. எங்கே நான் தூங்கியிருக்கேன் நீ இல்லாமல்? இல்லை என்னையும் கூட்டிகிட்டு போ. வீக் டேயில் வேணாம் அப்படின்னா வீக்கெண்டில் போகலாம். வர ஃப்ரைடே போகலாமா? வர ஃப்ரைடே அன்றைக்கி நான் சீக்கிரமாக ஹாஃப் டே போட்டுக்கிறேன், வந்துடலாம். வந்துட்டு நீனும் வந்துடுவல்ல? ஒன்றா போகலாம் ஜாலி. ஐயோ, மாமியார் வீட்டு சாப்பாடு செம்மையாக இருக்குமே, இனிப்பு சாம்பார். நான் பெரிய ஃபேன் தெரியுமா இல்லையா உங்கள் அம்மாவோட சாம்பாருக்கு? நீ இன்னொன்று அவனை கலாய்ச்சிட்டே இருக்கேன்னு நினச்சிட்டு தானே இருக்கிற? சத்தியமாக இல்லை சின்னும். உனக்கு அது செய்ய தெரில, சரியா? ஆனால் உங்கள் அம்மா சூப்பர் டாப் நாச்சாக செய்கிறாங்க, எப்பயுமே சூப்பர், தெரியுமா? ஆனால் நான் அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணது தான், நம்ம இந்த வெள்ளிக்கிழமை போகிறோம், நீ போய் உங்கள் அம்மாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இரு 3 நாள் 2 நாளும். நான் போகிறேன், அடுத்த நாள் காலையில் அந்த டெய்லர் அண்ணன்ட்ட போயிட்டு, அண்ணே நீங்கள் ஏன்னா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு நான் அந்த காசை கொடுத்து அந்த ப்ளவுஸை வாங்கிட்டு வந்துடுறேன். நீ worry பண்ணாத, ஓகே? நாளைக்கு நோ ஜீன்ஸ் டிஷர்ட், ஒன்லி திஸ் சேலை அண்ட் தட் ப்ளவுஸ், அண்டர்ஸ்டுட்? am I clear? என்னை மன்னித்து விட்டீர்களா? am I forgiven? Yes. ஏண்டி என்னடி ஆய்த்து ஹோக்லிங்கிற? என்ன இப்படி சொல்கிற, எனக்கு புரியல. ரொம்ப அப்படியே சலுப்பாக பேசுறியே. சரி, நீ போயிட்டு அந்த டயர்டாக இருக்கும். சரி, நான் திருப்பி சட்டை போடல. நோ, நீ நல்லா சொல்லு, ஆய்த்து ஹோக்லினே சொல்லு, நான் எதுவுமே சொல்லலை, ஓகேவா? ரொம்ப சாரி சின்னு. ஐ நோ ஹவு மச் தட் மென்ட். அந்த ப்ளவுஸ், அந்த டிசைனர்லாம் பார்த்து சொல்லி அவருக்கு ஸ்டிச் பண்ண சொன்னேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. இதுக்கு தானே டிசைன்லாம் நீ பார்த்து எடுத்த பின்ட்ரெஸ்ட்லேருந்து. சரி, நாளைக்கு ஃபங்க்ஷனில் அவங்களுக்கு கொடுத்து வைக்கல பார்க்குறதுக்கு. அது எந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லான்ச் ஆக போதோ தெரியல, வெயிட் பண்ணட்டும். நீ என்ன ட்ரெஸ்ஸு போட்டாலுமே மாசு ஃபேஷன்னு சொல்லிட்டு தெரியுறானுங்க என் குடும்பத்தில் பூரா. நீ வேறு நாளைக்கு வேணா பாரு, 4 பேர் கேட்பானுங்க, எப்படியும் உங்களுக்கு இந்த கலர் எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சுன்னு கேட்பானுங்க. சத்தியமாக சொல்கிறேன், நான் போய் ஒரு வார்த்தையாட்டே கேளுங்கன்னு கூட சொல்ல மாட்டேன், ஆனால் கேட்பாங்க பாரு நாளைக்கு. சிரிச்சிட்டாடா, இப்போ லவ் மாடி இந்த மனுஷனை. ஒழுங்காக பேசிட்டேனா ஒரு சென்டென்ஸ் மறுபடியும்? சிரிச்சிட்டா, அப்போ உனக்கு புரிஞ்சிடுச்சு. சரி, லவ் யூ, குட் நைட். நாளைக்கு போகிறோம், ராக்கிங் பண்ணுறோம், ஓகேவா? குட் நைட்.